இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மாவட்ட வாரியாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த நோட்டிஃபிகேஷனில் 15 மாவட்டங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டுக்கான அஃபிஷியல் அட்ரஸ் பார்த்திங்கன்னா tncdw.org. ஸோ இது பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் இயங்குகிற தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தான் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது பிடிஓ ஆஃபீஸ் கீழே தான் இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் இயங்கிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் உங்கள் ஒரு மெசேஜ் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலிங் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் எஸ்ஆர்பி, டிஆர்பி, பிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துங்க. இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் TNSRL வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஃபியூ டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 15 மாவட்டங்களுக்கான அறிவிப்பை ஒரே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரிசர்ச் பர்சன் SRP. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டேட் ரிசர்ச் பர்சன் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து DRP, டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன். இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் BRP. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 160+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 15 மாவட்டங்களில் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக் என்னென்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், சிவகங்கை, தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் அண்ட் விழுப்புரம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கு SRP, DRP, BRP போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ரிசர்ச் பர்சன், அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்ரி 3 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஒரு ஸ்டேட் ரிசர்ச் பர்சன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 15 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் 5 போஸ்டிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்ரி 3 டிஸ்ட்ரிக்கு ஒரு பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ரிசர்ச் பர்சன் இவங்களுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசர்ச் பர்சன், பிளாக் ரிசர்ச் பர்சன் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது இவங்களோட டியூட்டியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட ஒர்க்கு தான். ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 25,000லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ அலவன்ஸ் பர் டேக்கு 250 ரூபா. ஸோ அதே மாதிரி மானிட்டரிங், டாக்குமெண்டேஷன், ரிவ்யூ, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேலரியும் பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட பர் மந்த்துக்கு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆண்கள் கிடையாது, பெண்கள் மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SHG மெம்பருக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு சுய உதவி குழுவில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க.
30லேருந்து 45 வருடங்கள் வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கோ அல்லது சோசியாலஜி அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது உமன் ஸ்டடீஸ் அல்லது எனி அதர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெலவெண்ட் ஃபீல்டில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய குழுவில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரைனராக இருக்கணும், என்ஜிஓ செக்டரு. ஸோ இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழில் வந்து நல்லாவே ரீடிங் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், கோஆர்டினேஷன் இருக்கணும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரொஃபஷன்சி இன் ஹேண்ட்லிங் மொபைல் ஆப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், வேர்டு, எக்ஸல் அண்ட் வெப் போர்ட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரிசர்ச் பர்சன். ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு பர்சன் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 20 அலவன்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா எஸ்ஹெச்ஜி மெம்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது உமன் ஸ்டடீஸ் அல்லது எனி அதர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ரீடிங் ரைட்டிங் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, அதேமாரி மொபைல் ஆப்லாம் ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்ச் பர்சனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், மைக்ரோ டீச்சிங் கம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு 50 மார்க்குக்கும், ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் 10 மார்க்குக்கும், மைக்ரோ டீச்சிங் அண்ட் கம் இன்டர்வியூ இது வந்து 40 மார்க்குக்கும், மொத்தம் 100 மார்க்குக்கு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. அடுத்து பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் பிஆர்பி. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 161 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 10,500 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் விண்ணப்பிச்சுக்கலாம். இவங்களுமே வந்து மகளிர் சுய குழு உறுப்பினராக இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 25லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி டிகிரி பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது உமன் ஸ்டடீஸ் அல்லது எனி அதர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே மற்ற போஸ்ட்டுக்கு கேட்ட மாதிரி ஸ்கில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரீடிங் ரைட்டிங் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், கோஆர்டினேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரொஃபஷன்சி இன் ஹேண்ட்லிங் மொபைல் ஆப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், வேர்டு, எக்ஸல், வெப் போர்ட்டல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு 10 மார்க்கும், டீச்சிங் ஸ்கில்லுக்கு 10 மார்க்கு, சப்ஜெக்ட் நாலேஜுக்கு 10 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 10 மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ் ட்ரைனர் இதுக்கு 10 மார்க். ஓகேங்களா. ஸோ மொத்தம் உங்களுக்கு 100 மார்க்குக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் 15 டிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.